ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லவ் எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? அப்படியே அந்த சாஸு நம்மளோட வாங்கோட கன்னத்தில் பட்டுருச்சா. டூ வந்து அதை அப்படியே தொடச்சி விட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஜூ தள்ளி நின்று பார்க்குறான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே ரொமான்டிக்காக துடைப்பான்னு பார்த்தா இவன் பாட்டுக்கு அவன் கண்ணை பார்க்குறான், அவன் இவன் கண்ணை பார்க்குறான். அப்படியே அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்குது. ஜூ அப்படியே வேகமாக டூவோட ரூம்குள்ளே வரான். வந்தவொடனே அவன் ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு பார்க்க பெட் மேலே ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. ஓ, இதான் டூவோட ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லி அதை எடுத்து பார்க்குறான். அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வா சூப்பராக இருக்குப்பா ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி அப்படியே ஹாப்பியாக சிரிச்சிட்டு திரும்பி பார்த்தா லேப்டாப்பில் ஏதோ ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகிருக்கு. பட் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது, பாஸ் பண்ணியிருக்கு. யாருன்னு போய் பார்த்தா அதில் வாங்கோட பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு இவனுக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. சேம் டைம் அப்புறம் இங்கே தான் காட்டுறாங்க. இங்கே வந்து அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே, அவள் பேர் நிங்கு. ஸோ அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவளோட சோசியல் மீடியா அது இதுன்னு ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். சாருக்கு ஜெலசி வந்துருச்சுல்ல, ஸோ அதனால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இன்ஸ்டாவில் ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது டூசிங் கூட நிற்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கா. அதை பார்த்த உடனே அப்படியே இங்கோட பேசு டோட்டலாக மாறிச்சு. செம்ம கடுப்பாக இருக்குது. என்னடா அது இவன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வேளை அவன் இந்த டைம் சீரியஸாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே மொபைலில் பார்த்துட்டே இருக்கான். செம்ம கடுப்பாக வேற இருக்குது. காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. சரி யாரா இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நிங்க நிற்கிறா. நிங்க பார்த்தோன்னே இவனுக்கு ஷாக்கு. இவ எதுக்குடா இங்கே வந்தானே, என்ன என்ன வேணும்னு சொல்லி கேட்க, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், டூசிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அதுக்கும் அட்வைஸ் வேணும்னு சொல்ல என்னதுன்னு முடிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரெஸ் ஷாப்க்கு வந்திருப்பாங்க போல். டூசிங்க்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்திருக்கா. ஸோ அவள் ஃப்ரெண்டு கிட்டே கேட்டான். அவனோட ஃப்ரெண்டு கரெக்டாக அவனுக்கு என்ன டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவான்ல. ஸோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருப்பான். கூட டூசிங்கும் இருக்கான், அது வேற. ஸோ அதுக்கப்புறம் 2 ஷர்ட் செலக்ட் பண்ணுறான். இது 2ல் வந்து எது அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு. கரெக்டாக இங்கே போய் 2 ஷர்ட்டையும் பார்க்குறான். பக்கத்தில் நின்று பார்க்குறான். ஒன்று ப்ளூ கலர், ஒன்று க்ரீன் கலரு. இது 2ல் எது அவனுக்கு பிடிக்கும், அவனோட ஃபேவரட் எது அப்படின்னு சொல்லி கேட்க யோசிச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் டூசிங் ஏதோ பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இந்த க்ரீன் கலர்னு ரொம்ப பிடிக்கும், ஸோ க்ரீனே எடுத்துக்கோ. ஏன்னா ஸ்கூல் ட்ராமாவில் வந்து அவன் க்ரீன் கலர் ட்ரீ மாதிரி ப்ளே பண்ணியிருப்பான். ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. க்ரீன் கலர்னு அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதான். என்ன போய் க்ரீன் கலராக போட சொல்லிட்டாங்களேன்னு கடுப்பாக இருப்பான். ஸோ வேணும்னே கோத்து விட்றக்கா க்ரீன் கலர்னு சொல்லி இங்கே சொல்லியிருப்பான். அதனால அந்த பொண்ணு இந்த க்ரீன் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க டூசிங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நல்லா தான் இருக்குன்னு சொல்ல, ஓ சரி உனக்கு என்ன மாதிரி ட்ரிங்க் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுவா, அவனுக்கு சுகர் ஃப்ரீ க்ரீன் கலர் டீனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி வாங்கி குடிப்பான் அப்படிங்கிற மாதிரி வேணும்னு எங்கே சொல்கிறான். ஆக்சுவலாக அது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது போல். ஸ்கூல் டைம் ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருப்பான். ஸ்வீட் அதிகமாக இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும். அட பாவி கோத்து விட்றியாடங்கிற மாதிரி கடுப்பாக அப்படியே குடிச்சிட்டே நின்றுட்டுருக்கான். 2 பேரும் முறைச்சிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க என்ன நடக்குதுன்னு அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. அவளும் இவங்க 2 பேரையும் பார்க்க வேகமாக அந்த பக்கம் அப்படியே அவன் அந்த பக்கம் போகிறான். சடனாக அவன் அப்படியே அந்த பக்கம் போனதுக்கப்புறம் நிங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. டூசிங்கும் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கான். அப்புறம் இந்த ஷர்ட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பேச்சை மாற்றுற மாதிரி 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. மெட்டீரியல் கூட நல்லா இருக்குன்னு சொல்லி 2 பேரும் ஷர்ட்டை வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த கிளாஸ் வழியாக பார்க்குறான். அதாவது இங்கே அப்படி பார்க்கும்போது 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு தெரியுது அந்த பொசிஷன் பார்க்கறக்கு. வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு டக்குன்னு வந்து என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ரைஸ் செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக 2 பேரும் சொல்ல அதை பார்த்துன்னே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ஓகே, நான் ப்ரைஸ் கொடுத்துட்டு பே பண்ணிட்டு வந்துடுறேன் பாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் நீங்கள் போகிறா. சரி நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ போயிட்டுரு, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போயிட்டா. வாடா அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி டூசிங் அவனை கூப்பிட்டா. அவன் தான் முன்னாடி போகிறேன், இவன் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். அப்படியே அமைதியாக 2 பேரும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இங்கேருந்து எட்டி பார்த்துட்டே இருக்கா. அப்படி என்னதான் பேசுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க அமைதியாக அப்படியே எங்கே நின்றுட்டு இருக்க. பின்னாடி போய் நிற்கிறான் டூசிங். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இந்த பிளைண்ட் டேட்டை உண்மையாக இருக்க மாதிரி பண்ணுறேன்னு சொல்ல, ஆக்சுவலி இந்த டைம் நான் உண்மையாக தான் இருக்கேன்னு டூசிங் சொல்கிறான். என்னதுன்னு சொல்லி ஷாக்காக இங்கே கேட்க, ஆமாம் இங்கே பார்த்தியா அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரிங் காட்டுறான். ரிங்கை பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு அவனுக்கு. என்னடா சொல்கிற நீ? ஆமாம் உண்மையாகவே நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ல, ஸோ அதனால் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை ப்ளஸ் பண்ண அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னே அப்படி செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எங்களுக்கு. இதுக்கு மேலே நிற்கிறது வேஸ்ட்டுன்னு அவன் கையை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டான். அவன் போனோடனே டூசிங்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்க, ஓ நாங்கள் 2 பேரும் பேசினதை நீ பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சரி ஓகே, அதனால என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினச்சேன். அது சர்ப்ரைஸ் தான், பட்டு ரொம்ப டைரெக்டாக இந்த மாதிரி பண்ணுறது எனக்கும் பிடிச்சிருக்கு. சூப்பர் அப்படின்னு சொல்ல 2 பேருக்கு இடையில ஏதாவது சண்டையான்னு நீங்கள் கேட்குறா. அதுக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே டூசிங் அமைதியாக இருக்கான். என்னாச்சு அது என்னன்னு தெரில,
அவன் இப்போ என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கான் போல இருக்கு. ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னால் கூட கோவமாக போயிட்டான். ஏன் கோவமாக பண்ணான்னு தெரியல. ஒருவேளை நான் இவன்கிட்ட முன்னாடி இதை சொல்லவே இல்லையா, அதனால கோவமாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்கள் அதுக்கு சிரிச்சிட்டு, ஒரு வேளை அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம்ல, அதனால கூட அவன் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அது கேட்டுன்னு டூ சிங்க் அப்படியே ஷாக்காக இருக்கு. வாயை பொழந்துட்டு சார் அப்படி பார்த்துட்டே இருக்க, அடுத்து இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம டூவும் ஜீயும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஜீக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, வாங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி கேட்க, டூ எதுவுமே சொல்லாமல் என்ன பேசுகிற நீ, அவனை பத்திரமா பார்த்துக்கிட்ட அவ்வளோதானே சொல்ல, இல்லையே நீங்கள் மற்றவங்கள பார்க்குறதும் அவனை பார்க்குறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அன்னைக்கு அவன் மயங்கி கீழே விழுந்தப்ப நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருந்த மாதிரி இருந்தது. அப்போ நான் பேசினது கூட கேட்கல. எப்படியாவது அவனை தூக்கிட்டு போகணுன்னு சொல்லி வேகமாக நர்வஸாக ஒரு மாதிரி பதட்டமாக போன மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி இருந்த மாதிரி தெரில. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க, எப்பயுமே அமைதியாக இருப்பீங்க. பட் எனக்கு என்னமோ அதை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜீ சொல்கிறான். அது வந்து அப்படிலாம் இல்லை, ஒர்க்கை பற்றி தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு அந்த பக்கம் போக, இல்லை இல்லை நான் ஆல்ரெடி பார்த்தேன் வெப்சைட்டில் நீங்கள் அவன் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க, ஸோ நான் அதை பார்த்துட்டு தான் கேட்குறேன்னு சொல்ல, டூக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா இவன் இப்படி கேட்குறான்னு. ஆக்சுவலி நான் பார்த்தேன், நீங்கள் ஆக்சிடெண்ட்டில் தான் பார்த்தேன், நீங்கள் அவன் பாட்டை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, என்ன பேசுதுன்னு புரியல. ஆமாம் அவன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான்னு சொல்ல, ஸ்பெஷலா அப்போ இதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே டூக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அவனோட லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறான். அவனோட மியூசிக்கை கேட்குறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி தான் கேட்டேன். நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தப்ப, என்னோட மெமரியில் எதுவுமே இல்லை, எனக்கு யாருமே வேணாம்னு நினச்சப்ப என் கண்ணு முன்னாடி அவன் பாட்டு வந்தது. அப்போ இருந்து அவன் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அப்போ தான் பாட்டு கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி டூ எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இந்த மெமரிஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், மற்றபடி எங்கள் 2 பேருக்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு சொல்லி, இவன் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் ரொம்ப வெக்ஸாகி எதுவுமே வேணான்னு போனப்ப, இவனுக்கு அந்த வேங்கோட பாட்டு கேட்டிருப்பான்ல, அந்த சுச்சுவேஷன் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது. ஸோ அதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு இடையில இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், மற்றபடி எங்கள் 2 பேருக்கு இடையில எதுவும் இல்லை. நீயும் முடிஞ்ச அளவுக்கு இதை பற்றி வெளியே சொல்லாமல் இரு, அதான் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தெரியுது. ப்ளீஸ் எனக்காக இந்த சீக்ரெட்டை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஜி அவனை பார்த்துட்டே இருக்கான். பட் என்கிட்ட உண்மையை சொன்னீங்களே, அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இது என்ன நடந்தாலும் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அது வந்து நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் அதை பார்க்கும்போது எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. 2 பேரும் அமைதியாக பேசிகிட்டு இருக்க, டக்குன்னு அவன் தலையில் கன்னத்தில் கையை வச்சுட்டு அப்படியே டூ அவனை பார்த்து பேச, அவன் லைட்டாக அழுகிறான். இதெல்லாத்தையும் வந்து அவன் கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்க, வாங்க அங்கே வரான். இதை பார்த்தனே வாங்கோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, சரி நீ முதல்ல போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லி ஜூ அந்த பக்கம் அனுப்பிட்டு இவன் அமைதியாக நின்றுட்டு இருக்கான். அப்புறம் வாங்க ரூம்குள்ளே போயிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. மொபைலை பார்த்துட்டு அப்படியே ஏதோ திங்க் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். திடீர்னு பார்த்தா கதவை தட்டுற சத்தம் கேட்குது. இவனுக்கு தான் சும்மாவே பயமாச்சு. ஐயோ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கழுத்தில் கிடக்கிற அந்த தாயத்தை அப்படியே பிடிச்சிட்டு யாரது யாரது அப்படின்னு சொல்லி பயந்து போய் டோர் கிட்ட போகிறான். இது வந்து இவன் ரூமுக்கும் வெளியே கார்டனுக்கும் அந்த மாதிரி வருது. ஃப்ரண்ட்டில் வெளியே இருந்து டைரெக்டாக இவன் ரூமுக்கு வர மாதிரி. கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே இங்கே நிற்கிறான். இங்கே நீ என்னடா பண்ணுற, தோறடா முதல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் தட்டிட்டு இருக்க, டக்குன்னு இவன் பாட்டுக்குள்ளே வரான். என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி மூடு சரியில்லை, என் கூட ட்ரிங்க் பண்ணு. ட்ரிங்க் பண்ணுமா, என்ன சொல்கிற? ஆமாம் ஆமாம் என் கூட ட்ரிங்க் பண்ணு. என்னடா சொல்கிறேன்னு சொல்ல பேக் ஓப்பன் பண்ணா அங்கே எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். அடப்பாவி பீரு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் 2 பேரும் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பாக அப்படியே நம்ம எங்கே வேறு லவ் ஃபெயிலியர் ஆச்சா, நான் நினச்சி கூட பார்க்கல ஃபைனலி அவன் கல்யாணம் பண்ணுவான்னு. பட் அது எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வாங்க கேட்குறான். ஆமாம் எனக்கு குவாலிஃபைடு இல்லையோன்னு தோணுது. நான் இதை பற்றி சொன்னால் அவன் என்ன மேலே கோவப்படுவானோன்னு தோணுது. அவனை பற்றி என்னால் கவலைப்படாமல் இருக்கவும் முடியலடா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லி மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரில. நான் அவனுக்காக ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுறேன், ஆனால் அவன் ஏன்னு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்னு தெரில. ஓவர் டைம் ஒர்க் பண்ணால் கூட நான் வெயிட் பண்ணுறேன், அவனுக்காக சாப்பாடு வாங்கி தரேன், அவனை பத்திரமா ஒரு இடத்துக்கும் நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த அளவுக்கு எல்லாமே நான் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல, எங்கே பாரு இதுக்கும் உன்னோட ஃபீலிங்ஸை நீ சொல்கிறக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்லன்னு சொல்ல, நீ என்னடா சொல்கிற,
ஆமா, இதுக்கு பேர் லவ் கிடையாதாடா அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல போக எதுவுமே பேசாம வாங்க அமைதியா இருக்கான். சொல்லுடா, இது கூட அவனால புரிஞ்சுக்க முடியாதா? எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கணும்ல. என்னால எதுவுமே பண்ண முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது வாங்க ஒரு மாதிரி இருக்கு. முதல்ல நீ அமைதியா இரு. நீ அவன் மேல ரொம்ப அக்கறையா இருக்க. ஸோ நீயா போய் நேரா அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்ல, நான் எப்படா சொல்லாம இருக்க முடியும்? ஆல்ரெடி நான் ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லணும்னு நினைச்சேன் தெரியுமா? பட் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அடுத்தவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். எப்படியாவது ரோசிங் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி அப்படியே இங்கு வந்துட்டு இருக்கான் கையில ஒரு லெட்டரோட. ரொம்ப ஹாப்பியா வந்துட்டே இருக்க, அங்க டூசிங்னு ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என்னோட ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். உண்மையாவே ஃப்ரெண்டு தானா? உண்மையாவே ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி லூஸ் மாதிரிலாம் பேசாத சரியா அப்படிங்கிற மாதிரி டூசிங் கத்திட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்கும்போது அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இரு நான் அவனை கூப்பிடுறேன், வெளியே போகிறக்கு கூப்பிட்டா வருவான்னு சொல்லிட்டு இங்குக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் கேட்குற இங்கா அப்செட்டாக இருக்கு அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்கான். இவன் கால் பண்ணுறான், பட் சாருக்கு வந்து பேசுகிற மூடு இல்லை. அப்படியே அமைதியாக இருக்க, என்னன்னு தெரியலையே ரொம்ப பிஸியாக இருப்பானோ, ஃபோனை எடுக்கவே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு டூசிங் ஃபோனை கட் பண்ணிட்டான். பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு சரிடா வா நம்ம சாப்பிட போகலாமான்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சேம் டைம் அந்த காலை கட் பண்ணிட்டான்ல, ஸோ நான் பிஸியாக இருக்கேன் நீ போய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். மெசேஜை பார்த்தோன்னே இன்னும் அப்செட்டாக இருக்குது. அப்படியே டூசிங் அந்த பையன் கூடவே பின்னாடியே போயிட்டா. அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரா, நீ யாரையோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு தோணுது. ஸ்கூல் படிக்கும்போது எப்படிடா உன்கிட்ட அவனால் ஓப்பனாக பேச முடியும்? எல்லார்கிட்டையும் சொல்லவும் முடியாதுல்ல, அதனால கூட அவன் அப்படி சொல்லியிருக்கலான்னு சொல்லி வாங்க சொல்கிறான். நீ என்ன சொல்கிற? ஆமாம், நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் உங்கள் மனசில் இருக்கிறத முதல்ல சொல்லி பழகுங்க. சொன்னால் எல்லாமே சரியாயிரும். ஹிண்ட்டு மட்டும்தான்டா கொடுக்க முடியும். நீ தான் என்ன பண்ணணுமோ பண்ணணும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க. உன்கிட்ட சொல்லி ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அவனே கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டான் போல இருக்குன்னு சொல்ல, டேய் என்னடா சொல்கிற? நான் என்னடா பண்ண முடியும்? எதுவுமே தெரியாமல் நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்கே சொல்கிறான். சரி இப்படியே பேசிகிட்டே இருக்காத, உன் மனசில் இருக்கிறத போய் முதல்ல சொல்லுன்னு சொல்ல, நான் எப்படி சொல்ல முடியும்? ஒரு வேளை அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவனுக்கு என்ன பிடிக்கலனா இப்படியே பேசிட்டே தான் இருக்கணும். என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டே அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்கிறான். இவனுக்கும் அப்செட்டாக இருக்குது. ஆக்சுவலி 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. பட் அது சொல்கிறதுக்கு 2 பேருக்குள்ள ஈகோ இருக்கா என்னன்னு தெரியல. 2 பேரும் அப்படியே 2 பேரும் மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. வாங்க நினச்சாதான் காப்பாற்ற முடியும் 2 பேரும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்டா, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இங்கே அப்படியே ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. இங்கே இவனும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி அப்படி ட்ரிங்க் பண்ண 2 பேரும் பீர் குடிச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படியே ஒரு மாதிரி இங்குக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் ஏதோ மெசேஜ் வருதுன்னு சொல்லி வாங்க மொபைலில் மெசேஜ் எடுத்து பார்க்க, ஒரு ஆடிஷனுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்ல பாருன்னு காட்டுறான். சரி விட்றா, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலான்னு சொல்ல, இப்படியே தாண்டா ஒன்று போயிட்டே இருக்கு. நான் எது பண்ணாலும் அது சரியாக வராது போல இருக்கு. என்னால் மியூசிக் பண்ணுறதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை போல இருக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இடையில டூவை பற்றி வேற அப்பப்போ நினச்சிக்கிறான். இன்னும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ரொம்ப கவலையாக இருக்குது. 2 பேரும் ஒன்றா இருந்ததை பார்த்தான்ல, அதனால அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. சரி விட்றா, ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி, இவனுக்கு இந்த பக்கம் லவ் ஃபெயிலியர், அவனுக்கு அந்த பக்கம் லவ் ஃபெயிலியர் ஆயிருமுங்கிற ஒரு பயம். ஸோ வாங்கும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் ட்ரிங்க் பண்ணி அப்படியே மட்டையாயிட்டானுங்க. தனியாக ஏதோ ஒளருன்னு ஒளறிட்டு வேற படுத்து கிடக்குறாங்க. அப்புறம் அங்க அப்படியே இங்கு மட்டையானனையும் அங்க வாங்க புலம்புறான். உன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்காவது தெரியும், ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கே சரியா தெரியல. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லி அப்படியே வாங்க புலம்பிட்டே இருக்கான். மார்னிங் பார்த்தா 2 பேரும் 2 பொசிஷன்ல படுத்திருக்காங்க. ஒரு பக்கம் இங்க கீழே அவன் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு படுத்திருக்கான். அந்த பக்கம் பாதி பெட்ல பாதி கீழேன்னு சொல்லி தலைகீழ படுத்த மாதிரி படுத்திருக்கான் வாங்கு. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி படுத்திருக்க. கதவை தட்டுற சத்தம் கேக்குது. ஆக்சுவலி டூ தான் வந்துட்டான் போல. ஐயோ என்னால் எந்திரிக்கவே முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்னு உருண்டு அப்படியே பெட்லேருந்து கீழே வந்து விழுந்துட்டான். வாங்க இப்படி புலம்பிகிட்டே இருக்கா. கையில் வேற அடிபட்டுருச்சு. ஐயோ அம்மா என் கை வலிக்குதுன்னு சொல்ல டூவும் ஜியும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா ரூம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. என்னடா பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது டூக்கு. அது வந்து உன் ஃப்ரெண்டு எப்படி இங்கே வந்தான்னு சொல்ல, அது நேற்று நைட்டு 2 பேரும் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சதை பற்றி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ கொஞ்சமாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். 1 மாதம் ஆச்சு. நீ உன்னோட வேலையெல்லாம் ஃபுல்லாக பழகிக்குவேன்னு நினச்சேன். பார்த்தா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லி அந்த ரூம் மெஸ்ஸியாக இருக்கிறத பார்த்து கத்துறான். ஆமாம்
கரெக்ட்டு தான். எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே என்னால புரிஞ்சுக்கவும் முடியல தெரியுமா? என்னால புரிஞ்சுக்க ட்ரை பண்ண கூட இல்ல. யாருக்கு என்ன வேணும்னு தெரியல. 1 மாசமா என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரும் கேட்கல. நான் பாட்டு கூட கேட்கறதில்ல. எல்லாத்தையுமே விட்டுட்டேன். நான் என்ன நினைக்கிறேங்கிறத பத்தி யாருக்குமே கவலையே இல்லைல. என்னை பத்தி யாருமே யோசிக்க மாட்டீங்கன்னு சொல்ல, "நீ என்ன பேசுற? என்னாச்சு உனக்கு?" அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணிட்டு அவன பார்க்குறான். "இங்க பாருன்னு" சொல்ல, அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. டக்குனு அவன் கைய பிடிச்சு தட்டி விட்டுட்டு, வாங்க அப்படியே டூவ பார்த்துட்டு அமைதியா நிக்கிறான். "பரவால்ல. நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்னை எல்லாத்தையுமே பண்ண சொல்றீல. ஓகே நான் பண்றேன். என் அண்ணன் உன்கிட்ட என்ன சொன்னானோ அது எல்லாத்தையும் தான் என்கிட்ட சொல்றேன். ஆனா உனக்கு என் அண்ணனை பத்தி உன்னை பத்தி மட்டும்தான் கவலை. என்னை பத்தி நீ யோசிக்கவே மாட்டீல. உனக்கு என் அண்ணன் என்ன சொல்றானோ அது பண்ணா போதும். அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. வாங்க அப்படியே போக, டேய் வாங்க நில்லுடா நில்லுடான்னு சொல்லி இங்க கேட்குறான். பட் அவன் பாட்டுக்கு கண்டுக்கவே இல்ல. அப்படியே வெளியே ஓடிட்டான். என்னாச்சு நேத்துன்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லி மொபைல் அப்படியே காட்டிட்டே அப்படியே எங்க அங்க நிக்க மொபைல் எடுத்து பார்க்கறான்டோ. அப்பதான் இந்த ஆடிஷன்ல அவனுக்கு கிடைக்கல. அதை நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணா அப்படிங்கிறது தெரியுது. அதை கம்ப்யூட்டர்ல போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு டூக்கு. ஓ இதனாலதான் அவன் வெக்ஸ் ஆயிட்டானான்னு சொல்லி அப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணி ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவன் தான் பேச அந்த ஆடிஷனுக்கு இவனை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பான் போல. ஸோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இங்க காட்டுறாங்க. நம்ம சார் வாங்க செம கடுப்பாயிடுச்சு. அப்படியே ஸ்கிப்பிங் பண்ணிட்டு மனசுல தோன்றது எல்லாத்தையுமே கத்தி கத்தி யாரையோ திட்டிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப மனசுல இருக்கிறது புலம்பிட்டே இருக்க பின்னாடி வந்து நிக்கிறான் டூ. இவன் அதை கண்டுக்கவே இல்லை, அமைதியா இருக்க. உன் மொபைலை நீ அங்க வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்தா உனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, யாருன்னு தெரியல, நீயே பாரு அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி மொபைல் அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பாக்குறான். ஆடிஷன்ல செலக்ட் பண்ணியாச்சு, ஸோ நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அதில் மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே வாங்குக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கேன்சல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி எனக்கான நம்பர் கொடுத்தாங்க, இது எப்படி நடந்ததுன்னு சொல்ல, ஒருவேளை கான்ஃபிடென்ட் இருந்தா கண்டிப்பா கிடைக்கும்னு தோணுது. நீ சக்சஸ் ஆகணும்னு நினைச்சேன்னா அது நடக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, போய் ட்ரெயின் பண்ண ஆரம்பி, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்ல, நீ யாருன்னு முதல்ல காட்டு, அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து டூ சொல்ல, என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே சீக்கிரம் போகணும்னு சொல்ல, நீ பார்த்துட்டே இரு நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன்னு சொல்ல, ஒன்று யோசிச்சுக்கோ உன் மைண்டில் அப்படின்னு சொல்ல, அண்ணன் சொன்னது ஞாபகம் வருது. ஃப்யூச்சரில் அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல, பட் எதுவாக இருந்தாலும் அவனுக்கு தேவையானது அவனுக்கு கிடைக்கணும்னு சொல்லியிருப்பான். அது அப்படி ஞாபகம் வர, நீ ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ, எல்லாமே நீ நினச்சபடி கண்டிப்பாக நடக்கும், அவன் மைண்டில் அதை ஏற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி டூ சொல்ல, கண்டிப்பாக இது எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே போறான். எனக்கும் நம்பிக்கை இருக்கு, உன்னால அதை பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி டூ ஒரு பக்கம் அப்படியே புலம்பிட்டு நிக்க, சேம் டைம் அடுத்து ஜியும் அந்த ஆடிஷனுக்கு வந்திருப்பான் போல. இந்த இடம் ரொம்ப கியூட்டா இருக்கு, இங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி போட்டோஸ் மெசேஜ் வீடியோ கால்னு ஒன்னு பண்ணிட்டு வரான் டூக்கு. ஆப்போசிட்ல பார்த்தா வாங்க வரான். டே வாங்க இங்க எங்கடா வந்த, உனக்கு ட்ரைனிங் இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்க, ட்ரைனிங் இருக்கு, பட் ஆடிஷன்ல நானும் செலக்ட் ஆயிட்டேன், ஸோ பர்ஃபார்ம் பண்ண தான் வந்தேன்னு சொல்ல, பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறியா, என்னடா சொல்ற, உன்னை எப்படி அண்ணன் விட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இங்க வந்துட்டேன் அவ்வளவுதான்னு சொல்ல, ஓ அப்படியா மிஸ்டர் வாங் நீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல வரா. கேலிகிராபி இருக்கு, அதுக்கப்புறம் உங்க பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்க போறான். இருடா நீ என்னடா இப்படியே போற, ஏன் என்னாச்சு, முதல்ல போய் மேக்கப் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் போலாம், உன்னோட கிட்டாரை கொடுத்துட்டு போ, நான் பத்திரமா வைக்கிறேன், ஏன் என்ன நம்ப மாட்டேன்னு சொல்ல, இந்த அப்படி பத்திரமா வச்சுக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வாங்க அந்த பக்கம் போறான். அவன் போய் ஃபுல்லா ரெடி ஆயிட்டு வந்துட்டான். எங்கடா என்னோட கிட்டார்னு சொல்ல, கிட்டாரா எந்த கிட்டார்டா கேக்குற, என்னோட கிட்டார், ஓ அப்படியா, உன் கிட்டாரை நான் எடுத்துட்டு அப்படியே வெளியே போனேன்னா உன் பேபி கிட்டாரு அப்படியே கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துச்சுடா, அந்த அந்த இடத்துல தான் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன், அங்க பாரு அங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டவுடனே வாங்குக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அட பாவி என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சாரிடா நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணலடா, தெரியாம அங்க வந்துருச்சு, சரியா, நான் என்ன வேணும்னா பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்கவும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மெதுவா போய் எடுத்துட்டு வா நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் அவன் போயிட்டான். அதை பார்த்தனே அப்படியே வாங்க ஒரு மாதிரி இருக்கு. அது பார்த்தா ஒரு மலை காடு மாதிரி இருக்கு. அப்படியே தேடிக்கிட்டே அவனும் வரான் கிட்டாரு. சுத்தி சுத்தி பாக்குறான், அங்க கிட்டார் இல்ல. என் கிட்டார் எங்க போச்சு எங்க போச்சுன்னு சொல்லி அவன் புலம்பிட்டே இருக்கான். அந்த காட்டுல யாருமே இல்ல, ஒரு மாதிரி தனியா இருக்க மாதிரி இருக்கு. சும்மாவே நம்ம வாங்கு பையனுக்கு செம பயம் பேய் எல்லாம் பார்த்தா. ஸோ யாரோ ஒருத்தர் பின்னாடி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு இருந்துட்டே இருக்கு. பயந்து போய் கழுத்துல அந்த தாயத்து மாதிரி போட்டிருப்பான்ல, அதை கையில எடுத்துட்டே அப்படியே திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த மரத்து மேல மோதி அங்க பள்ளம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அப்படியே கீழே விழுந்துட்டான். அவன் விழுந்த அடுத்த செகண்ட் அப்படியே அந்த சீனை கட் பண்ண அடுத்து இங்க டோ தான் காட்டுறாங்க. டோ பிஸியா அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்க. டோக்கு ஃபோன் வருது ஜி கிட்ட இருந்து. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பேசல.
ப்ளீஸ் டூ சீக்கிரமா வரீங்களா அப்படின்னு சொல்ல, என்ன நடக்குது சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே அப்படியே ஃபோன் கட் ஆயிருச்சு. என்ன பேசினாங்கன்னு காட்டல. டூ பார்த்தா படியில் வேக வேகமாக இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கான். ஜி அவன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறான். நான் விளையாட்டுக்கு அவன் கிட்டாரை தூக்கி போட்டேன்னு சொன்னேன், உண்மைன்னு நினச்சி அவன் பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே போனான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு பதட்டமாக நடந்து வந்துட்டே இருக்கான். வரும்போது அவனுக்கு லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. டூக்கு அப்படியே பதட்டமாக ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, எமோஷ்னலான அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே நிற்கிறான். ஸோ அந்த எமோஷ்னல் மூமெண்ட்டோட இந்த எபிசோட இங்கே முடிச்சுட்டு அடுத்து ஒரு குட்டி சைட் ஸ்டோரியில் இங்கே தான் காட்டுறாங்க. இங்கே டூசிங் கூட இருந்த குட்டி குட்டி மூமெண்ட் எல்லாத்தையுமே அப்படியே கண்ணு முன்னாடி யோசிச்சு பார்க்குறான். ஒரு புக்கு மாதிரி போட்டு 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் போது நடந்த எல்லா மூமெண்ட்ஸுமே அந்த புக்கில் எழுதி வச்சிருக்கான். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அதோட இந்த எபிசோடு சைட் ஸ்டோரி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.